அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அறிவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நமது தலைப்பு ஈமான். ஈமான் என்றால் நம்பிக்கை. நம்பிக்கையின் 6 அடிப்படைகள் பார்ப்போம். முதலாவது, நான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டேன். அல்லாஹு தனது குணங்களிலும் பெயர்களிலும் எத்தகைய தன்மை கொண்டவனாக இருக்கின்றானோ அவ்வாறே நான் நம்பிக்கை கொண்டேன். இரண்டாவது, அவனது வானவர்கள் மீதுள்ள நம்பிக்கை. வானவர்கள் என்றால் மலக்குகள். மலக்குகள் அல்லாஹுவின் சிறப்புமிகு படைப்புகள் ஆவார். அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை. அவர்களுக்கு உறவுகள் எதுவும் கிடையாது. அவர்களின் எண்ணிக்கை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் வானத்திலும் பூமியிலும் இறைவனின் கட்டளைகளை செயல்படுத்துவார்கள். மூன்றாவது, அவனது இறைவேதங்களின் மீதுள்ள நம்பிக்கை. மனிதர்கள் நல்லவர்களாக வாழ அல்லாஹு தனது வழிகாட்டுதல்களை நபிமார்கள் மூலம் வழங்கினான். அந்த வழிகாட்டுதல்கள் தான் இறைவேதங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்ட மனிதர்களில் சிலரை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களை தனது தூதர்களாக்கி அவர்கள் மூலம் வேதங்கள் என்னும் வழிகாட்டுதல்களை வழங்கினான். அவற்றையெல்லாம் மக்கள் காலப்போக்கில் மாற்றியும் மறைத்தும் விட்டார்கள். பிறகு உலகம் முழுவதற்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்றவாறு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக்கி இறுதி வேதமான குர்ஆனை வழங்கினான். நான்காவது, இறை தூதர்கள் மீதுள்ள நம்பிக்கை. அல்லாஹ் மனிதர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்தான் அல்லவா, அவர்கள்தான் இறுதி இறை தூதர்கள். அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை மனிதர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தனர். மேலும் அந்த கட்டளையின்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களைத்தான் நபி என்றும் ரசூல் என்றும் கூறுகிறோம். நபி என்றால் செய்தி அறிவிப்பவர் என்று பொருள். ரசூல் என்றால் தூதர் என்று பொருள். நபிமார்களின் எண்ணிக்கை 1,24,000 என அறியப்படுகிறது. இறுதியாக வந்த நபிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் நபிமார்கள் அனைவரையும் நம்ப வேண்டும். இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்படி வாழ வேண்டும். ஐந்தாவது, மறுமை நாள் மீது நம்பிக்கை. இவ்வுலகில் எல்லா மனிதர்களின் செயல்களையும் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கின்றான். மனிதர்களின் நல்ல தீய செயல்களுக்கு கூலி வழங்க அல்லாஹ் ஒரு நாளை நிர்ணயம் செய்து வைத்துள்ளான். அந்த நாள்தான் மறுமை நாள். அந்த நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த நாளில் அல்லாஹ் உலகில் உள்ள அனைத்தையும் அழித்து விடுவான். பிறகு மஹ்ஷர் என்னும் வெட்டவெளி மைதானத்தில் எல்லா மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான். பிறகு அவனை நம்பி நற்செயல் புரிந்தவர்களுக்கு சுவனம் தருவான். அவனை மறுத்து தீமை செய்தவர்களை நரகத்திற்கு அனுப்பி வேதனை செய்வான். இப்படிப்பட்ட நாள் ஒன்று உண்டு என நம்பி வாழும் போதுதான் நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும். ஆறாவது, இறை திட்டத்தின் மீதுள்ள நம்பிக்கை, அதாவது விதியின் மீதுள்ள நம்பிக்கை. இவ்வுலகில் நடைபெறும் நல்லவை தீயவை அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே எழுதி வைத்து விட்டான். அதில் உள்ளபடிதான் இந்த உலகத்தில் எல்லாமே நடைபெறுகின்றன. ஒவ்வொரு உயிரினத்தின் பிறப்பு, வாழ்வு, இறப்பு எல்லாமே அல்லாஹுவின் திட்டப்படிதான் நடைபெறுகின்றன. இந்த இறை திட்டத்திற்கு தான் கத்ரு, விதி எனப்படுகிறது. நாம் இந்த இறை திட்டத்தையும் நம்ப வேண்டும். நாம் நம்பிக்கை கொண்டுள்ள அல்லாஹுவின் கட்டளைகள் எவை என அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். அவன் தடுத்துள்ளவற்றை விட்டு விலகி இருக்கவும் வேண்டும். அல்லாஹுவின் கட்டளைப்படி வாழும் வாழ்க்கை முறைக்கு பெயர்தான் இஸ்லாம். அல்லாஹுவின் கட்டளைப்படி நாம் வாழ்ந்தால்தான் நாம் முஸ்லீமாக மாற முடியும். இஸ்லாம் என்பது அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் அவன் விலக்கியவற்றை விட்டு விலகிக் கொள்வதும் ஆகும். அல்லாஹ் நம்மை நல்வழிக்கு நடத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.